தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, திடீர்னு ஞானோதயம் வந்து தன்னைத்தானே சமூக போராளின்னு சொல்லிக்கிற திமுக அடிவருடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தலைவர் இப்போ கரூருக்கு போய் 41 குடும்பங்கள் உயிரிழந்தாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தில் அரசு பணி கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்கினார் இல்லையா, அதை எதிர்த்து 2 பேர் திமுகவின் அடிவருடியாக இப்பயும் இருக்கிற ஒரு மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்கிறாங்க. அது யாரோ ஒரு முஸ்லீம் கட்சின்னு சொல்கிறாங்க, அது யாருன்னு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் புது அடிவருடி நம்ம நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, அதுலேருந்து ஒருத்தர் தீரன் சொல்லிட்டு ஒருத்தர், அவங்க 2 பேரும் போய் நீதிமன்றத்தில் பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, கருணை அடிப்படையில் மனு அந்த வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஏன் சார் கொடுக்கக்கூடாது, ஏன் கொடுக்கக்கூடாது, இப்போதான் உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி நடக்கிறதுல எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு? 69 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு, அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை திமுக காரவங்களே ஊத்தி கொடுத்து கொன்னு செத்து போனவங்களுக்கு அது எங்க வெளியே வந்துருமோ, நம்ம ஆட்சி பேர் கெட்டு போயிருமோ, நம்ம கட்சி பேர் வெளியே வந்துருமோன்னு மறுநாளே 10 லட்சம் திமிர் எடுத்து குடிச்சு செத்தவனுக்கு குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. அப்போ உங்க கண்ணுக்கு தெரியல? அப்ப நீ கேஸ் போட்டியா? திமிர் எடுத்து போய் சாவான், அவனுக்கு ஏன் 10 லட்சம் கொடுக்குறேன்னு கேட்டியா? சரி, இதே ஸ்டாம்பேடு மாதிரி ஸ்டெர்லைட்ல ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அப்ப 100வது நாள் அவங்க கலெக்டரேட்டை நோக்கி அவங்க பேரணி நடக்கையில குறிபாத்து போலீஸ் வந்து குறிபாத்து 13 பேரை சுட்டு கொன்னுச்சு. அவங்கள அந்த காலத்துல இருக்கிற எடப்பாடி அரசு வந்து வேலையை கொடுத்துச்சு, காசு கொடுத்துச்சு, எல்லாம் கொடுத்துச்சு. அப்ப எல்லாம் அவங்க நீங்க ஒன்னும் சொல்லலையே, அதை எதிர்த்து நீங்க ஒன்னும் கேஸ் போடலையே. இப்ப எங்க தலைவர் செய்யறப்ப மட்டும் உங்களுக்கு என்ன வலிக்குது? ஏன் இவ்வளவு இடர்பாடு செய்றீங்க? ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சு ஒரு மனுஷன் செஞ்சா அது ஏன் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு? அப்புறம் சாத்தான்குளத்துல ஜெராக்ஸ் ஃபெனிக்ஸ போலீஸ்காரங்க கூட்டிட்டு போய் அடிச்சே கொண்டாங்க. அவங்களுக்கு அவங்க அந்த கருணை அடிப்படையில் அவங்க சகோதரிக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இது அரசாங்கத்துல இருந்து பணம் கொஞ்சம் கொடுத்து உதவி தொகைன்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க. அப்ப யாரும் எதிர்த்து கேஸ் போடலையே. அப்ப போலீஸ்காரன் அடிச்சு கொன்னா அவனுக்கு கொடுக்கலாம். கள்ளச்சாராயம் இந்த அரசாங்கத்தை சேர்ந்த ஆளே கள்ளச்சாராயம் காய்ச்சி ஊத்தி கொடுத்து கொன்னா அதுக்கு நீங்க காசு கொடுப்பீங்க, அப்பயும் நீங்க கேட்க மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கேட்க மாட்டீங்க. எங்க தலைவர் செஞ்சா மட்டும் அது தப்பு, அதை நான் எதிர்த்து கேட்பேன். விஜய் செஞ்சா தப்பு, அதை நான் கேட்பேன். கரூர்ல நடந்தது என்னன்றீங்க? அதுவும் அரசாங்கம் செஞ்ச கூட்டு சதிதான். அதுவும் போலீஸ்காரவங்க தங்களுடைய வேலையை கரெக்டா செய்யல. அதனாலதான் அங்க அவ்வளோ பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு. அந்த ஸ்டாம்பேடுக்கு காரணமே போலீஸ்காரங்க அவங்களுடைய வேலையை செய்யல, உளவுத்துறை அவங்களுடைய வேலையை கரெக்டா செய்யல. உளவுத்துறை கரெக்டா அந்த இதுக்கு இவ்வளவு கூடுவாங்க, இந்த இடம் பத்தாதுன்னு முதலே சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் இப்ப எங்க தலைவர் சொன்ன மாதிரி, சரி நான் வந்தேன்ல, இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு, நீங்க இந்த இதை கேன்சல் பண்ணிருக்கலாம்ல, ஏன் அங்க பெரம்பலூர்ல செஞ்சீங்கல்ல, அங்க அரியலூரோ பெரம்பலூரோ ஒரு ஊர்ல வந்து எங்க தலைவர் வந்து லேட் ஆயிடுச்சு, இனிமே நீங்க அங்க போகாதீங்கன்னு அந்த ஊரு போலீஸ்காரரு எங்கள்கிட்ட சொன்னாரு, நாங்க அதை கேட்டுக்கிட்டோம். அதே மாதிரி இங்க கரூர்ல இருக்கிறவரும் சொல்லியிருக்கலாம்ல, கூட்டா கட்டுக்கடங்காம இருக்கு, நீங்க உள்ள போக முடியாது, நீங்க போகாதீங்க, நாங்க அந்த கூட்டத்தை ரத்து பண்றோம்னு சொல்லியிருக்கலாம்ல. யாரு செஞ்ச சதினால நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்க? 2வது எங்க தலைவரை அவ்வளவு பெரிய வாகனத்தோட கூட்டி அங்க நடுவுல கூட்டிட்டு வந்து, அதுக்குதான் எங்க தலைவர் அங்க மேல ஏறின உடனே நன்றி கூட சொன்னாரு. அப்ப மக்களை எல்லாம் விலக்கி இது நடக்கணும், இது செஞ்சே ஆகணும், அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்தே ஆகணும். அது யாருடைய உத்தரவுன்னு தெரியல. அந்த நிகழ்வு நடக்கிறதுக்காண்டி எங்க தலைவரை அங்க கொண்டு போய் நடுவுல நிப்பாட்டி வச்சிங்க. 2வது நீங்க மேல ஏறினோடனே நன்றி சொன்னீங்கல்ல, இப்ப இந்த தடவை கரூருக்கு போகையில போலீஸ்காரவங்க மேல பழி சொல்றீங்க. எங்க தலைவர் அதே கூட்டத்துல அந்த மீட்டிங்ல பேசிட்டு அந்த பஸ்ஸுக்குள்ள இறங்குறப்ப போலீஸ்காரவங்க ஒருத்தவங்கள கூட காணா, இவ்வளவு போலீஸ் எங்க போனீங்க, ஒருத்தரை கூட காணா, இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க தலைவர் இறங்கினார். அந்த பதிவு இன்னும் யூடியூப் உலகிக்கிட்டு தான் இருக்கு, போய் பாருங்க.